ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்துல 2வது மந்திரம் 1574 சிவகுரு தரிசனம். சிவகுரு தரிசனத்துக்கு நல்ல உதாரணம் யார சொல்லலாம்னா மாணிக்க வாசகரை சொல்லலாம். ஆனா பாண்டியன் மன்னனுடைய அமைச்சரில் இருந்தாரு, வாத ஊரார்னு பேரு. குதிரைகள் வாங்குவதற்கு நிறைய செல்வத்தோட புறப்படுறாரு. வழியில திருப்பரந்தூர்ல குருந்த மருத்தடையில ஒரு குருநாதரை சந்திக்கிறார். தன்னை மறக்கின்றார். அவர் கண்களை இரவின்பால் தரணடைகின்றார். தான் ஒரு அமைச்சர் எல்லாம் மறந்து விடுகின்றார். உடல் பற்றை நீங்கி விடுகின்றார். நேரடியாக தன்னை பேரும்பு நிலைக்கு திளைத்தார். சடங்குகள் இல்லை, பயிற்சி இல்லை. இந்த பாடலுக்கு ரொம்ப பொருத்தமான மாணிக்க வாசகராக அவர் திகழ்கின்றார். அப்ப மண்ணுன்றது நம்ம ஆசைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, செடி என்பது வினைப்பயன் எடுத்துக்கிட்டோம்னா, பறிப்பவர் சத்குருவாக இருந்தார். ஆன்மா பாரம் இல்லாமல் லேசாகிடும். அந்த இடத்துக்கு பேர் தான் அம்மலம்னு பேர். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, பாசத்தை பறிக்கின்றார், உடலில் இருந்து விடுவிக்கின்றார், நம்ம லேசாக்கி அம்பலத்தோடு ஐக்கியமாக்கி விடுகின்றார். நன்றி. வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா, வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி. விந்தியாமம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1574வது திருமந்திரம். ஞான சபை நல்லள குரு இருக்குமிடம். திருமந்திரம். பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு நேசித்த காயம் விடுவித்து நேர் நேரே கூசற்ற முத்தியில் கூட்டலா நாட்டத்த ஆசற்ற சர்க்குரு அம்பலம் ஆமே. அருமையான திருமந்திரம். சீவன்களை படைத்தவன் பரம்பொருள். அவன் தான் படைத்த உயிர்களை பாச வலையில் சிக்க வைத்து உலக இன்பங்களை அடைய வைக்கிறான். ஒரு கட்டத்தில் அவ்வுயிர்களை பாச பந்தங்களில் இருந்து விடுவித்து விடுகிறான். உயிர் என்று கருதி பற்று வைத்த உடம்பை விட்டு உயிர் போக நேருக்கு நேராக நிலையான பேரின்ப வாழ்வை அடைவதற்கான எண்ணத்தை அச்சீவன் உள்ளத்தில் ஊட்ட முயல்பவனே மேலான குற்றம் குறைகள் அற்றவனே நல்லாசிரியன். அவனே ஞான குரு பரம்பொருள். அவன் இருக்கும் இடமே ஞான சபை. பறித்தல் நீக்குதல் காயம் உடம்பு கூசற்ற தளராத முத்தி பேரின்பம் கூட்டலா நாட்டம் கூட்டுவிக்கின்ற எண்ணம் மாசு குற்றம் மனம் மொழி வாக்கால் குறை காண இயலாத குணவானாக குரு விளங்க வேண்டும் என்பது பொருள். அம்பரம் அம்பலம் சபை. கழக வெளியீட்டில் 6 உயிர்களுக்கு தொன்மையே மாயை வினைகளை உடன் கூட்டி அம்மலத்தை பறித்திட்டு அருள்வன். மலம் நீங்கவும் உயிர்கள் சார்பு பற்றி பன்னெடு நாள் விருப்பம் வைத்திருந்த உடலின் விருப்பத்தை ஒழிப்பித்து நேரடியாக தன் திருவடியில் கூட்டி பெரும் பேறு நல்குதலால் அச்சிவம் பேரருள் நோக்கத்தை உடையது. அத்தகைய குற்றம் அகற்றி குணம் அருளும் உண்மை குரு அறிவு பெருவழி சிவனேயாவன். பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு மாயையை கூட்டி ஆணவ மலத்தை தொலைத்து கூசற்ற அச்சமற்ற நேசித்த காயம்
விடுவித்து தானென விரும்பி இருந்த சரீர ஆசையை நீக்கி நாட்டத்தது கருத்தினை உடையது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அனைவருக்கும் இன்று திருமந்திரத்தின் 6ஆம் தந்திரத்தில் முதல் அத்தியாயம் சிவகுரு தரிசனம் பாடல் 1574 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் எடுக்கின்றது. பாசத்தை கூட்டி கட்டி பறித்திட்டு நேசித்த காயம் விடுவித்து நீர் நீரில் சற்ற முக்தியில் கூட்டலா நாட்டத்தே ஆசற்ற சத்குரு அம்பலமாமி. பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு நேசத்த காயம் விடுவித்து நேர் நேரே கூசற்ற முத்தியில் கூட்டலால் நாட்டகத்து ஆசற்ற சர்க்குரு அப்பரமாமி. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, அடியவர் உலகப் பற்றுகளின் மேல் வைத்திருக்கும் பலவிதமான பந்தபாசங்களை ஒன்றாக கூட்டி அதை ஒரு கட்டாக கட்டி வைத்து அதை அடியவரிலிருந்து பறித்து நீக்கி வெளியில் எறிந்துவிட்டு இதுவரை என்னுடையது என்று அடியவர் தனது உடலின் மீது கொண்டிருந்த ஆசையை விடுவித்து இறைவனுக்கு நேரானதாகவும் சரிசமமாகவும் இருக்கின்ற ஒரு பலியும் இல்லாத முக்தியில் சேர்த்து அருளியதால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஒரு குற்றமும் இல்லாத உண்மையான குருவாக அந்த பரம்பொருளே வந்து வழிகாட்டி அருளுகின்றார் அப்படின்னு சரவணையா தங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தேவரம் டாக்டர் பார்ப்போம். நாட்டவருள் உள்ள ஒருவன் போல தோன்றுகின்ற குற்றமற்ற ஞானாசிரியன் உயிர் சார்பும் பொருட்சார்பும் ஆகிய தலைகளின் இயல்பை தெளிவித்து அதனாலே அவற்றால் உளதாய கட்டினை அறுத்து உடம்பின் மேல் உள்ள ஆசை ஆகிய தொடக்கின்றும் ஆன்மாவை விடுவித்து உலகவரது போலியாகிய இகழ்ச்சிக்கு நாணுதல் இல்லாத முக்தி நிலையை இவ்விடத்தை பெறச் செய்தலால் யாவராலும் போற்றப்படுகின்ற அந்த பரமசிவனே யாவான். என் குறிப்புரையாக, மெய்யுணர்வு வந்தவிடத்து நீங்குவன உலக பாசமே ஆகலாம். பாசம் என்றது இங்கு அதனையே ஆயிற்று. அதன் இயல்பாவது அழிவுடைமையும் உள்ள பொழுதும் திரிபுடைமையுமாம். நேர் நேர் என்னும் அடுக்கு வலியுறுத்தல் பொருளது. நேரே கூட்டலால் என இயையும். உலகவர் இகழ்ச்சி இகழ்ச்சி அன்றாம் என்பதை சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதல் என்று எனவும் நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப எனவும் மணிவாசகர் அருளி செய்தார். இம்மந்திரம் பலவிடுத்து பாடம் தெரிய ஓதப்படுகின்றது. இவ்விரண்டு மந்திரங்களாலும் சிவகுருவினது பெருமை ஏதுவுடன் கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிருத்திகாமாவுக்கு நான் இன்வைட் கொடுத்தேன், பட் போகலையா என்னன்னு தெரியல. நீங்க வேற யாராவது கொடுத்து பாருங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்கள். நன்றிங்கய்யா, நிறைய விளக்கங்கள், மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1574. பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு நேசித்த காயம் விடுவித்து நேர் நேரே கூசற்ற முக்தியிற் கூட்டலா நாட்டத்த தாசற்ற சத்குரு அம்பலமாமே. Translation: by terminating and weeding the fetters bag and baggage, by setting free from the infatuated body, one who helps by placing direct the fearless state of liberation is the faultless living presence of the Sadguru. பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு, அந்த பாசம் நம்ம இந்த உலகியல் மனிதர்கள் மீது வச்சிருக்கிற பாசமாக இருக்கட்டும், பொருள்கள் மீது இருக்கிற பற்றா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கூட்டி அதை நம்மள்ட்ட இருந்து பறிக்க செய்திருவாரு. ஏன்னா நம்ம பாசம் பற்று எதனால வருதுன்னா, நம்மளோட மனம், இந்த உடலும் இந்த மனம் அப்படின்றது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பாசம் பற்றுன்னு வருது.
அந்த தெளிவை நமக்கு கொடுக்கறதுனால இந்த இதுவும் இதுவும் நம்மளோட பற்று வைக்க தேவையில்லை, இந்த உடலும் மனமும் நம்மளது இல்லை அப்படின்ற தெளிவை நமக்கு குரு நமக்கு கொடுக்கறதுனால நம்ம அதிலிருந்து விடுபடுவோம். நடைமுறையில் நம்ம அதிலேருந்து படுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலுமே நம்ம அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுலேருந்தும் பாசத்துலேருந்து நம்மளால் விடுபட முடியும். அது மனிதர்கள்கிட்ட காட்டுற அன்பாக இருந்தாலும் சரி, பொருள்ல இருக்கிற பற்றா இருந்தாலும் சரி, செயல்ல இருக்கிற பற்றா இருந்தாலும் சரி, இப்போ எந்த செயலை இப்போ நான் பேசுகிற இந்த செயலாக இருந்தாலும் சரி, நான் ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த செயலில் இருந்தாலும் சரி, அதில் வந்து பற்று அதுலேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னா அதனால என்ன வரும்? இப்போ நான் ஒரு சமையல் செய்கிறேன்னா அது நல்லா தான் வரணுன்ற அந்த எண்ணத்தோடயே இல்லாமல், அப்போதைக்கு நான் அந்த ப்ரெசண்ட்டில் நான் என்னால் பெஸ்ட்டு என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதோட நிறுத்திக்கிறது. மனிதர்கள்ட்டையும் அதுதான். என்னால் அன்பை கொடுக்க முடியும்னா அன்பை கொடுக்கறது, இல்லை தள்ளி நிற்க முடியும்னா தள்ளி நிற்க. என்னோட என்ன பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நிறுத்திட்டு எந்த எதிர்பார்ப்புமே வைக்காமல் இருந்தோம்னா, அது ஒரு பரீட்சை எழுதுறதா இருந்தாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு எழுதுறது இல்லாமல், நான் இப்போ எழுதிட்டு இருக்கிறேன், என்னோட இதை நல்லா கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு அதில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறது மேட்ரு இல்லை. நான் இப்போ என்ன கொடுக்குறேன்றதுல மட்டும் கவனத்தை வச்சு அந்த மாதிரி நம்ம போகும்போது இந்த பற்று பாசத்திலேருந்து விடுபட முடியும். 2வது, இந்த உண்மை புரியும் போதும் நம்ம இந்த மனம் இல்லை, இந்த உடல் இல்லை, நமக்கு உள்ள இருக்கிற ஆன்மான்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது புரிய வரும்போது, அந்த நேற்று சதசத்துன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஆன்மா உண்மை. இப்போதைக்கு நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிதல் ஏற்படும் போது அந்த ஆன்மான்னு புரிய வரும். அப்புறம் இன்னும் புரிதல் ஏற்படும் அந்த ஆன்மாவும் இல்லை, அது இறையோட இறையாக இருக்கிறதுன்றதும் புரிய வரும். அதுதான் இந்த மாயைங்கிறது. இந்த தெளிவெல்லாம் நமக்கு கொடுக்க கொடுக்க அந்த பற்று வந்து நமக்கு நீங்கும். பற்றும் சரி பாசமும். நேசித்த காயம் விடுவித்து நேர்நேரே. இங்க காயம்ங்கிறது உடம்புன்னு பார்த்தா அந்த மாதிரி நம்ம இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த இதையும் நம்ம விடுவித்துன்றது பார்க்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் எப்படி நம்ம இந்த இந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம உண்மையான அன்பு கொடுக்குறோன்றது தான் ஃபஸ்ட்டு இதில் வரும். அப்படி கொடுக்க தான் நம்ம இந்த பற்றுலேருந்து வெளில வர முடியும், அந்த பாசத்துல இருந்தோம். உண்மையான அன்புங்கிறது இந்த என்னோடதுன்னு இல்லாத அன்பு, சமம்ன்ற பார்க்குற அன்பு. அந்த அன்பில் இருக்கும்போது அந்த பாசம் பற்று போகிற மாதிரி இந்த நேசித்த காயம். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்க காயமே இருக்கும். அதாவது நான் இங்கே வந்து உடம்புன்னு பார்க்கறது, நம்ம உடம்பு அதுலேருந்து தான் அந்த பாசமே வருது. அதனால நான் இந்த இடத்துல வந்து நடைமுறையில் நான் பார்க்குற நிறைய பேர்கிட்ட பார்க்குற விஷயங்கள் வந்து அந்த காயம், ஆறாத காயம் உள்ள இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு தடையாக இருக்கும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு. அவங்களுக்கு நடந்த துரோகமாக இருக்கலாம், அவங்க யாரையாவது மன்னிக்காத ஒரு விஷயம் இருக்கலாம், ஒரு ஆசை இருக்கலாம். வலிகள் நிறைந்தது தான் வாழ்க்கைன்னா இல்லையா? அதாவது எப்படியும் நம்ம விதியில் வந்து ராகு கேது எங்கேயாவது உட்காந்து தான் ஆகணும். 12 கட்டம் இருக்குன்னா 12 கட்டத்தில் எங்கேயாவது அவரை போட்டு தானே ஆகணும். அந்த நமக்கு கொடுக்குற வினைகளுக்கான கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கான கிரகம்னு இருக்குது, அந்த இதுக்கான அந்த சுற்று வரும்போது நமக்கு வரணும்னு இருக்கும். அது மாதிரி நமக்கான பிரச்சனைன்னு ஒன்று வரும், எல்லார் வாழ்க்கையிலையுமே வரும். ஆனால் அதுலேருந்து வெளிவராமல் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அது பிளாக்காக ஸ்டோர் ஆகிடும். அந்த காயமாகவும் நான் இதை வந்து, ஏன்னா நடைமுறையில் இதுதான் வந்து நான் நிறையா இடத்துல பார்க்குறது, அதுதான் பிளாக்காக நின்றுடும். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் அவங்க எந்த இதனால அடிபட்டிருக்காங்களோ, மனிதர்களாலேயோ அவங்களோட உறவுகளாலேயோ அவங்க பண பிரச்சனையாலேயோ ஏதோ ஒரு இதனால ஏமாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த இதனால அந்த பிளாக் ஆகிருக்கும் அந்த சக்கரங்கள்லாம். அந்த பிளாக்கை வந்து அதையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த தசமி மகா வித்யாலையும் நம்ம பார்க்கலாம். அவங்க அதுக்கான ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம நீக்கிறதுக்காக தான் அந்த தேவிகள் வந்து நமக்கு உதவி செய்கிறதா தான் நான் பார்ப்பேன் அதை. அந்த இதையும் அந்த நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற காயங்களையும் நீக்கிறது. நம்ம வெளியிலையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையான அன்போடு பழகணும். அதே சமயம் நமக்கு ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தையும் நீக்கி அதையும் தூய்மையாக்கணும். அந்த உள்ளம் பெருங்கோயில் ஆக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த வலிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கணும். அந்த அதுவும் வந்து குருவால் தான் நமக்கு கைகூடும்.
அடுத்தது கூசற்ற முக்தியிற் கூட்டலா நாட்டத்தை. கூசற்றன்னா அந்த தயக்கம் இல்லாத, ஏன்னா இதெல்லாம் இருந்தாலே நமக்கு தயக்கம் இருக்கும். இந்த பாசம் இருக்கு, பற்று இருக்கு, இந்த பிளாக்கேஜ்லாம் இருக்கு, உங்களால அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படிங்கிறது வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வழிகள் தான். அதெல்லாம் இல்லாம அந்த முக்தியிற் கூட்டலா நாட்டத்தை, அந்த முக்தியை கூடுதலுக்கான தகுதியை நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த கவனத்தை கொண்டு வர வைக்கிறதும் குருவால தான். தாசற்ற, அது மாசற்றன்னு சிலதுல இருக்கு, ஆசற்றன்னு இருக்கு. எல்லாமே என்னன்னா சுத்தமாக இருக்கிற அந்த குற்றமே இல்லாத நிலைக்கு, உள்ளம் பெருங்கோயிலாக ஆன பிறகுதான் நம்மளால அந்த இறைவனை பார்க்க முடியும்ல. அந்த கோயிலாக ஆக்குறது யாருன்னா சத்குரு அம்பலமாமே. அந்த சத்குரு, அந்த சபையாக சொல்லலாம். அந்த சத்குருவோட திருவடி பாதம், நம்ம உள்ளத்துக்குள்ள நிறைந்திருக்கிற அந்த சத்குருவோட குருவாக இருக்கிற அந்த குருவோட திருவடி பாதம் தான் உங்களை வந்து தூய்மையாக்கி உங்க உள்ளத்தை பெருங்கோயிலாக ஆக்கக்கூடியது அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். ஆத்மனையா வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். வரிசையில அவங்கதான் இருக்காங்க. அவங்க ஏதாவது பகிர்றதுன்னா பகிர்ந்துக்கட்டும், அப்புறம் நான் பகிர்ந்துக்கிறேன். இல்ல ஐ கேன் கோ அஹெட். நான் பாடல் மட்டும்தான் பாடுவேன், நீங்க சொல்லிடுங்க. ஓகே. இந்த மந்திரத்துல ஒரு 2-3 வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். லைனையால இருந்து விந்தியாமா, ரத்னயா, கௌரிமா எல்லாருமே ரொம்ப அழகா இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. நம்ம அர்த்தநாரியாவுடைய தேவை வந்து நமக்கு இங்க ரொம்ப இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தமிழ் இலக்கண விளக்கம் நமக்கு இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாட்டத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த நாட்டத்தை எதோட சேர்க்கணும் அப்படின்னா, நேரே கூட்டலாம் நாட்டத்தை அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ இங்க 3வது வரியில தான் அந்த கூட்டலாம் நாட்டத்தை அப்படின்னு வருது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேசித்த காயம் விடுவித்து நேரே கூட்டலா நாட்டத்து கூசற்ற முக்தியில் தாசற்ற சத்குரு அம்பலமாமியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து நேரே கூட்டலா நாட்டத்தை அப்படிங்கிறதுல வந்து ஒரு இலக்கண குறிப்பு வருது. அது என்ன அப்படிங்கிறது வந்து அர்த்தநாரியா கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த பாடலினுடைய விளக்கம் பார்க்கணும்னா, முக்தியர் கூட்டலா நாட்டத்தை அப்படின்னு சொல்லலாம், இல்ல நேரே கூட்டலா நாட்டத்தை அப்படின்னு அதை முதல்ல எடுத்துக்கலாம். இப்ப நாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திருமூலர் வந்து இந்த நாட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நிறைய பொருள் உபயோகம் பண்ணியிருப்பார். ஒண்ணு வந்து விருப்பம். எனக்கு நாட்டமே இல்லை ஒரு சில விஷயத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப இருக்கக்கூடிய புழக்கத்துல இருக்கக்கூடியது. அப்புறம் இன்னொரு இடம் வந்து நாட்டம் அப்படிங்கறத வந்து பார்வை அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து அவர் உபயோகம் பண்ணியிருப்பாரு. எனக்கு கரெக்டான மந்திரம் டக்குனு ஞாபகம் இல்லை, நான் எடுத்தா சொல்றேன். ஆனா அந்த நாட்டம் அப்படிங்கிறதுக்கு பார்வை அப்படிங்கிறதுக்கும் ஒரு பொருள் சொல்லியிருப்பாரு. நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த 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 எண்ணத்தை, பார்வைய நம்ம வந்து நடுமூக்குல, பார்வைன்னா எனக்கு வெளிப்பார்வை இல்லை, உள் பார்வை, கவனம் அப்படிங்கிறதும் வந்து இந்த இடத்துல கவனம் அப்படிங்கிற அப்ப விருப்பம்னு ஒரு பொருள் இருக்கு, கவனம்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பொருள்ல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2 பொருளையுமே நம்ம பார்க்கலாம். நேரே கூட்டலாம் நாட்டத்தை தரக்கூடியவர் யாரு? தாசற்ற சற்குரு. தாசற்ற சற்குரு அப்படிங்கிறது நாட்டத்தை ஆசற்ற சற்குரு அப்படின்னு மாற்றணும். அப்படிதான் பிரிச்சு படிஞ்சுக்கணும். யாரு ஆசற்ற சற்குரு? ஆசுனா என்ன? தோஷ இல்லைங்களா, குற்றம். அப்ப குற்றமற்றவர். அப்போ அந்த அந்த ஆசற்ற சற்குரு, அப்ப குற்றமற்ற சற்குரு அப்படின்னா, இப்ப எங்க குற்றம் சேரும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து உருவ அமைப்புல, உடல் ரீதியா
ஒரு ஸ்தூல வஸ்துவா நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு குற்றம் சேரும். அதனால இந்த இடத்துல ஆசு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குற்றம் அப்படிங்கிறது தான் பொருள். ஆனா அது எப்போ குற்றமற்ற சத்குருவாக விளங்கும் ஒரு மனிதன் வந்து குற்றமற்றவனாக எப்பொழுது விளங்குவான் அப்படின்னா அவனுடைய ஒளித்தன்மையில் விளங்கும் பொழுது, அவன் ஒளியாக விளங்கும் பொழுது, அந்த ஒளிதான் என்ன பண்ணும் அப்படின்னா அத்தனை இருளையும் நீக்கி நமக்கு மிக அற்புதமான ஞானத்தை தரும். இருளை நீக்கினாலே அஞ்ஞானம் போச்சுன்னா ஞானம் வந்துடும். அப்ப இந்த ஆசற்ற சத்குரு அப்படின்னாக்க குற்றமற்ற அப்படின்னா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒளி வடிவில் இருக்கிறார் அப்படின்னா சர்க்குரு அம்பலமாமே. இந்த அம்பலம் அப்படிங்கிறதுக்கும் இந்த மந்திரத்துக்கு நம்ம பொருள் சொல்லி முடிக்கவே முடியாதுங்க. மணி பாருங்க இப்பவே ஆரம்பத்தாச்சு. ஆனா இதுக்கு முடிக்கவே முடியாது. ஏன்னா இந்த அம்பலங்கிறதுக்கும் நமக்கு நிறைய இப்ப நாட்டம்ங்கிறதுக்கு எப்படி ஒரு 2 பொருள் பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த அம்பலங்கிறதுக்கும் நிறைய பொருள் இருக்கு. அம்பலம்னா மேடை அப்படின்னும் எடுத்துக்கலாம். அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துருச்சு அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அம்பரம் அப்படிங்கிறதுக்கு உண்டான திரிபுவா வந்து அம்பலம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த அந்த அது யாரு? அந்த அம்பலவாணன், அவன் தான் அவன். அப்போ அவன் யாரு? மன்னிக்கணும். அப்போ இந்த அம்பலமாமே அப்படின்னா அவன் வெளிப்பட்டு விட்டான் அப்படின்னா யார் வெளிப்பட்டு விட்டா? ஒளியாக நின்று நமக்கு அருளை தரக்கூடிய அந்த சர்க்குரு வெளிப்பட்டு விட்டான் அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கே வெளிப்பட்டு விட்டான்? இந்த அம்பலத்தில் வெளிப்பட்டு விட்டான், அரங்கத்தில் வெளிப்பட்டு விட்டான். எது அரங்கம்? இந்த இந்த உடல்ல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முதல் வார்த்தையில சொல்லிட்டாரு, முதல் வரியில சொல்லிட்டாரு, பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு நேசித்த காயம் விடுவித்து அப்படின்ட்டாரு. நான் சொன்ன மாதிரி இத வந்து நம்ம அந்த அடுக்குல வச்சு பார்க்கணும். 6ஆம் தந்திரத்தை வந்து நம்ம வந்து இதே வந்து 1ஆம் தந்திரத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த அம்பலம் அப்படிங்கிறத நம்ம எங்க பார்த்திருக்கலாம் அப்படின்னா ஹிருதயம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அவர் வந்து நமக்கு தெளிவை தருகிறார், அன்பை தருகிறார், பாசத்தை விடுவிக்கிறார் அப்படின்லாம் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஆனா இது 6ஆம் தந்திரம், அதுக்கெல்லாம் தாண்டி தாண்டி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு நேசத்த காயம் விடுவித்து. அப்ப இந்த உடல் மிக மிக முக்கியம். அந்த உடலை தர்றதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பாசத்தை கூட்டினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வினைகளுக்கு தக்கவாறு ஐயோ பாவம் இதுங்களுக்கு முக்தி கொடுத்துடலாம். முக்தி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உடல் வேணும். உடல் இருந்தாதான் என்ன புரிஞ்சுக்க முடியும். உடல் இருந்தாதான் நானே அவனுக்கு குருவாக நின்று அவனுக்கு அருள் செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணணும்? ஆணவ மலத்தை கூட்டு, பாசத்தை கூடு, அவன் தப்பு பண்ணட்டும். ஆசை தப்புன்னா இந்த இடத்துல தவறு இல்லை. ஆசை கூட்டுதல், ஆணவத்தை கூட்டுதல், அந்த மாதிரியான விஷயம், உலக இன்பங்களை கூட்டி கூட. அப்ப அதனால என்ன ஆகும்? இந்த பிறவி எடுப்பான். ஓ சரி, அவன் பிறவி வந்துட்டான், இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான், இதுக்கு மேல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவரு வந்து நம்மள அப்படியே பிடிக்கிறாரு. அப்ப இந்த முதல்ல ஊருக்கு வரணும். நம்ம வந்து வெறும் ஆன்மாவா அலைஞ்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு சரியான பிறவி கிடைக்கிறதுக்கு, ஒரு பிறவி வந்து நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வினைக்கு தக்கவாறு நம்மளுடைய முன்வினைகளுக்கு தக்கவாறு ஒரு உடல் வேணும். விட்ட இடத்துல இருந்து தொடங்குற மாதிரி ஒரு உடல் வேணும். ஏன்னா நம்ம போன ஜென்மத்துல என்ன பயிற்சியில இருந்தோமோ இல்ல என்ன தேடல்ல இருந்தோமோ அதை தொடங்குவதற்கு ஏதுவான ஒரு உடலா வேணும். அதற்கு பிறகு அதற்கு தக்கன சூழல் அமையக்கூடிய ஒரு குடும்பம் வேணும். அந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு மண் வேணும். நம்ம எல்லாம் சும்மா ஏதோ நினைக்கிறோம், இந்த ஏதோ பிறந்துட்டோம், நம்ம நம்ம வந்து ஏதோ காரணத்துல நம்ம இந்த இடத்துல பிறந்திருக்கோம், எப்படியோ பிறந்துட்டோம் அப்படின்னு. எப்படியெல்லாம் பிறக்கல. இந்த வீட்டுல இந்த இடத்துல 2வது குழந்தையா இப்படி பெறக்கூடிய சூழல்ல நீ பிறக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆன்மா. அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு நிலத்தை சமன்படுத்துவது மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த மண்ணை வந்து சாதாரணமா பயிர் பண்ணிட முடியாது. அதை கொத்தி சமணப்படுத்தி தண்ணி விட்டு அதை இன்னும் சரி பண்ணி, ஐயோ பனி வந்தா விதை போட்டா முளைக்காது. அப்ப இந்த இடத்துல இந்த ஆன்மாவை தூக்கி போட்டோம்னா இது சரியா வளராது. ஏன்னா இந்த அம்மாக்கு
இந்த குழந்தை 3 மாசத்துல போயிடணும்னு இருக்கு, அப்ப இந்த ஆன்மா செட் ஆகாது, ஏன்னா இந்த ஆன்மா நான் எடுத்துக்க போறேன், அப்போ இது செட் ஆகாது, இது அப்போ இந்த அம்மா வேண்டாம். எல்லா சுச்சுவேஷனும் சரி, எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷனும் சரியா இருக்கு, ஆனா இந்த அம்மாவோட கர்மம் இன்னும் சரியில்லை, ஏன்னா இதுக்கு 3 மாசத்துல ஒரு குழந்தை போகணும்னு இருக்கு, அப்போ இந்த ஆன்மா செட் ஆகாது. இப்படியே ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு 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 நம்ம உயிரை வந்து அப்படி சொல்லுவாரு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. எனக்கு வந்து சித்தர்கள் வழியில என்னுடைய ஒரு பயணத்தை துவக்கி வைத்த ஒரு ஆசான் இருக்கிறார். அவர் என்கிட்ட லிட்டரலா சொன்ன ஒரு விஷயம், நான் 700 ஆண்டுகள் காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த உடலுக்கு வர்றதுக்கு நான் வந்து 700 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு அப்போ வந்து அத முழுமையா நம்ப முடியல என்னால. இது ஏதோ சொல்றாரு அப்படின்னு. ஆனா எனக்கு இப்ப என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை ஆண்டுகள் நம்ம முற்பிறவி என்ன இந்த விஷயம் எல்லாம் நம்மளால உணர முடியும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப அழகா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு. அதுக்குதான் பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு அங்கிருந்து வராரு. நம்ம அந்த அந்த இடத்துல இருந்து நம்மள பறிச்சு கொண்டு வராரு. பிறவிக்கு எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்துட்டு அங்கதான் விஷயம். எடுத்துட்டு வந்துட்டு சும்மா விட்டுறல, நேசித்த காயம் விடுவித்து. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த சத்குருவை பணிதல் தான் தேவை, அவனை புரிந்து கொள்ளுதல் தான் தேவை. அப்ப எடுத்துட்டு வந்துட்டு அந்த உடம்ப விடுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல கூட்டெல்லாம் நாட்டத்தை ஆசற்ற சத்குரு அம்பலமாமே அப்படின்னா இந்த இடத்துல அம்பலம் எது? உடல் இல்லை. ஏன்னா உடல் எடுத்துட்டாரு அவரு. நேசித்த காயத்தை விடுவித்து விட்டார். அப்ப என்னது இது அப்படின்னா அந்த சிதாகாச பெருவழி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சிதாகாச பெருவழிக்கான என்ட்ரி பாயிண்ட் என்ன? ஒளிதான். அந்த ஒளியின் மூலமாகத்தான் நம்மால் அந்த சிதாகாச பெருவழியில நம்மளால நீந்த முடியும். அப்போ அந்த சிதாகாச பெருவழியில நீந்தும் பொழுது அது எப்பேற்பட்ட முக்தியாக இருக்கிறது அப்படின்னாக்க கூசற்ற முக்தியாக. கூசற்ற அப்படின்னா அந்த இடத்துல அது கலையவே கிடையாது. அதுல நோ செகண்ட் தாட். அந்த இடத்துல செகண்ட் தாட்டே கிடையாது. ஐயோ இது வேணுமா வேண்டாமா, நான் திரும்பி போயிடுறேன்னு, எனக்கு இன்னும் வாழணும், எனக்கு இன்னும் உடம்பு எடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஐம் டன் மாதிரியான ஒரு விஷயம்தான். கூசற்ற முக்தியில் கூட்டலா நாட்டத்தை, அந்த நாட்டத்தை கூட்டி தருகிறார் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தை, அதுக்குதான் இந்த நான் இலக்கணம் கேட்டது. அந்த கூட்டலா நேருக்கு நேரே கூட்டலா நாட்டத்தை அப்படின்னு எடுக்கும்போது அது ஒரு பொருள் கொடுக்கும். கூட்டலா நாட்டத்தை அப்படின்னா அது ஒரு பொருள் கொடுக்கும். அதாவது அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, கூட்டலா நாட்டத்தை அப்படின்னா எதுல அந்த உடல் மேல இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தை கூட்டாமல் இருக்கக்கூடியது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். நேரே கூட்டலா நாட்டத்தைன்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அந்த கூசற்ற முக்தியின் பார் இருக்கக்கூடிய நாட்டம் அப்படின்னு நம்ம வந்து நேருக்கு நேர் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு பெரு விருப்பத்தை நமக்கு தரக்கூடியவராக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஆசற்ற சத்குரு அம்பலமாமே. அப்ப எங்க உதிக்கிறாரு அவரு? நம்மளுடைய சிதாகாச பெருவெளியில் ஒளிவெள்ள பெருவெள்ளமாக நம்மை வழிகாட்டக்கூடிய பேரொளியாக இருந்து நம்மை குருவாக அவர் நமக்கு அம்பலமாகிறார், வெளிப்படுகிறார். அப்படின்னு எங்க புரிஞ்சுக்கணும்? நீ எங்க புரிஞ்சுப்ப? நம்ம எங்க உடல்ல இருக்கும்போது என் உள்ளுக்குள்ள பேசுறாங்கன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள பேசுறதெல்லாம் இல்ல. அப்ப என்ன நடக்குது? அப்ப உள்ளுக்குள்ள பேசுற வரைக்கும் நம்ம அத்வைதமா தான், மன்னிக்கணும், துவைதமா தான் இருக்கும். உள்ளுக்குள்ள பேசாம நாமே அவராக மாறும்போது, அப்ப எப்ப மாறுவோம்? அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அரிகன் லைட் ஏத்துவோம். அரிகன் லைட் ஏத்தும் போது நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அரிகன் லைட் தனியா, அதுக்குள்ள இருக்கிற விளக்கு, அந்த திரி போட்ட அந்த பச்சையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த சுடர் தனியா தெரியும். ஆனா நீங்க ஒரு தள்ளி வச்சுட்டு இந்த வெளியில தள்ளி நின்று பார்க்கும்போது அது வெறும் ஒளியாகத்தான் தெரியும். அந்த அரிகன் லைட் தெரியாது, அந்த இடத்துல அந்த ஒளிதான் தெரியும். அந்த மாதிரி அது சுத்தமாயிடும். அப்ப அந்த அரிகன் லைட் ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா கொலைப்படி போட்டு அந்த குண்டை நல்லா கிளீன் பண்ணி அதை நல்லா பளிச்சுன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லைட்டை போடுவோம். அப்படி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒளி வெள்ள பெருவெள்ளமாக இருந்து அவர் குருவாக இருந்து நம்முடைய சிதாகாச பெருவெளியில் காட்டி தரும்பொழுது திருப்பி இந்த உடலுக்கு வந்தாலும் கூட அது வந்து நேசித்த காயமாக இருக்காது. வந்துட்டேன், உடம்பை கழிக்கணும், நான் கழிச்சுட்டு திரும்பி போயிடுறேன், ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு உடம்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த உடம்பை வந்து நான் வந்து எதற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அவரோடு சென்று சேருவதற்காகத்தான் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடிய ஒரு தன்மையை அவர் நமக்கு
மாற்றி தருகிறார், நமக்காக பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த உடல் பெரிய விஷயமே இல்லை. அவசரப்படுதான் படட்டும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா நோக்கம் அது இல்ல, நோக்கம் இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவை தரக்கூடியவராக அவர் நம்மை மாற்றி தருகிறார் அப்படின்னு. இட்ஸ் அ வெரி வெரி ஜாம் பேக்ட் வந்துருங்க. நான் இதுல இருந்து ஒரு 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 வழக்கமா சொல்றது இல்ல, உண்மையில ஒரு ஒரு 3-4% கூட என்னால சொல்ல முடியல. ஏன்னா டைம் இல்ல. தேட 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 அவ்வளோ, அதாவது சொல்ல சொல்ல அப்படியே உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். நாட்டம்ங்கிறதுக்கு மாத்திரமே அவ்வளோ பெரிய பெரிய விளக்கங்கள் உள்ள பூரிக்கிட்டு இருக்கு எனக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது மாதிரி ஆசற்ற குரு அப்படின்னா சத்குரு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சத்குரு எங்கே அம்பலமாகிறார் அப்படின்னா, அந்த அம்பலத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. ரொம்ப அற்புதமான மந்திரம். இன்னும் நிறைய பேசினா கூட, எத்தனை பேர் பேசினாலும் இதனோட முழுமையான விளக்கத்தை நம்மளால பாத்திர முடியாது. சோ இது நமக்கு புரியணும். இதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு இறைவன் காட்டி தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாங்க. நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, மிக அருமை. நல்ல உதாரணம் கொடுத்தீங்க. அந்த விளக்கு உதாரணம் மிக அருமையா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க ஆத்மன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருமந்திரம் பாடல் எண் 1574. பாசத்தை காட்டியே கட்டு பறித்திட்டு நேசத்த காயம் விடுவித்து நேர் நேரே கூசற்ற முத்திரு கூடலால் நாட்ட தாசற்ற சற்குரு அப்பருமானே. நன்றி. வெறும் நல்ல விளக்கம் சொன்னீங்க. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம் ஐயா. அம்மா கவியரசு ஐயா வந்திருந்தாரு. சொல்லலாம் தான் வந்தேன் நானும். கவியரசு சார் இந்த இந்த கிளப்போட ஒருங்கிணைப்பாளர், முன்னாடி லைன் ஓட சேர்ந்து இருந்தவர். அவரு நம்ம அழைச்சோம், இப்ப 6ஆம் திருமுறை தொடங்குறதுனால வாங்க அப்படின்னு அழைச்சோம். அதனால வந்திருக்காரு. நேற்றுக்கு வர இயலாதால இன்னைக்கு வந்திருக்காரு. கவியரசர் வாங்க சார், உங்களுடைய கருத்து வாழ்த்து இது ரெண்டையும் கொடுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றிங்க. தளத்துக்கு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். நல்லா அருமையாக போயிட்டு இருக்குது. இந்த பாடலுக்கான விளக்கம் எல்லாருமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்னால் நேற்று இதில் இணைய எழுதவில்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆப் யூஸ் பண்ணாதனால செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிருந்தது. நேற்று என்னால் திரும்ப அதை லாகின் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி முயற்சி பண்ண வந்தேன். நீங்கள் தொடருங்க ஐயா. ரொம்ப நன்றி, அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நீங்க ஒரு சொல் வாழ்த்துங்க கவியரசு சார். இது இந்த கிளப் ஹவுஸ் தொடங்கின காலத்துல பார்த்தோம்னா நிறைய இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கிளப் ஹவுசஸ் நடக்கும். காலையில் தொடங்கி நைட்டு 10-12 அப்படிலாம் கூட நடக்கும். ஆனால் 3-4 வருஷம் தொடர்ந்தும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு இது நடக்குது அப்படின்னா இந்த ஹவுஸ் தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் அழகேசன் ஐயா. கேள்வி ஞானம்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருமந்திரம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ 5ஆம் தந்திரம் வரைக்கும் முடிஞ்சு இப்போ 6ஆம் தந்திரம் தொடங்கி நடந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தளத்துல புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். நாங்க அந்த கோவிட் டைம்ல நிறைய கிளப்பு ஒன்றும் சரியில்லைன்றதால கேள்வி நேரம்னு ஆரம்பிச்சோம். யாராவது பேசுறத கேட்கணும் அப்படின்னு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் சரி, நான் கவியரசார்ட்ட தான் கேட்டேன். நான் ஏன் சார் ஏதோ பேசுறேன், திருமந்திரத்தை படிக்கலாமான்னு கேட்டா அவர் ஊன்ட்டாரு. அப்போ ஏதோ ஒரு சிந்தனை.
உடனே எடுத்து மறுநாள்ல இருந்து ஒண்ணா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த நாங்க ஆரம்பிச்சு முதல் 3 பேர் தான், தியாகராஜன் ஐயா, கவியரசு சார், நாங்க 3 பேர் தான் அதுக்கான விதை போட்டது. அது அப்படியே இன்னைக்கு செடியாக மரமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. டெய்லி ஒண்ணு படிச்சாகணும் அப்படின்னு எங்களுக்கு கைட் பண்ணது அத்தனாரி ஐயா தான். நான் எதையும் ஒண்ணுமே குயிக்கா சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினைக்கிற டைப்பா இருப்பேன். சரி, இந்த ஒரு வருஷத்துல 3000 பாடல முடிச்சிரும், ஒரு நாளைக்கு 2 இல்ல 5 காலையில சாயந்தரம் அப்படின்ட்டு அவரு பிரேக் போட்டு ஒரு நாளைக்கு ஒன்ன மட்டும் சிந்திங்க போதும், எல்லாரும் அதை பத்தி சிந்திப்போம் அப்படின்னு நல்ல ஒரு வழிகாட்டி எங்களுக்கு தினமும் எங்க கூட பயணிக்கின்றார். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஆரம்பம் முதலே சுத்திகா அம்மாவும் பங்கேற்று பயணிச்சுட்டு இருக்கின்றாங்க. அப்புறம் நடுவுல வந்த சத்திரமறையெல்லாம் ஐக்கியமாயிட்டாரு, எல்லாம் டெய்லி அவரும் வந்துடுறாரு. அப்புறம் ஆமா, விந்தியா கௌரி அம்மாலாம் ஒரு நாள் பேசத்து தான் கூப்பிட்டோம். அவங்க அப்புறம் திடீர்னு நான் டெய்லி வந்துடுறேன் ஐயான்ட்டாங்க. கௌரி அம்மாவுக்கு முருகபெருமான் சொல்லி அவங்க இவங்க தளத்தை எடுத்துட்டா 1 வருஷமா டெய்லி கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டு கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களும் எல்லாருமே நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இறைவனுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கான்னா அது திருமந்திரம் தான். ரூட் இருக்கு, சிலபஸ் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வைரம் ஜொலிப்பது போல ஜொலிக்க முடியும், பேரொழியோடு ஐக்கியமாக முடியும். அழைப்பை ஏற்று எங்களை வாழ்த்திய கவியரசை அவர்களுக்கு மீண்டும் நன்றியை குறிப்பிட்டு கொள்கிறோம். முடியும் போதெல்லாம் வாருங்கள் ஐயா, மிக்க நன்றி. அதே மாதிரி கீழே இருக்கிற சத்யநாராயண ஐயாவும் சொல்லணும், அவர் எங்களுக்கு தளத்துக்கு ப்ரொஃபஸர். ஜூன் மாசத்துல தை மாசத்துல இருந்து ஃபுல்லா வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் தளம் கொஞ்சம் கலகலப்பா ஒரு மெருகேற்றி சொல்லக்கூடிய திறமை படைத்தவர். அவரையும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக்க நன்றி. வணக்கம். இன்னைக்கு இந்த பாடல் அப்படிங்கிறது கிருத்திகா சொன்ன மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல விளக்கம் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நேர் அப்படின்னாலே எவ்வளவு நீளம்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல என்ன ஆச்சுன்னா 2 நேர் வருது. அப்ப எத்தனை அளவுக்கு நீளமா இருக்கும் பாருங்க. எந்த பக்கம் பார்த்தாலும், அதாவது 8 திசையில பார்த்தாலும் அது நீளமா தான் போயிட்டே இருக்கும். இந்த முடிக்கு ஒரு விளம்பரம் வரும். என்ன விளம்பரம் வரும்னா, உள்ளே ஸ்ட்ராங் வெளியே லாங் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் முடிக்கு. அது மாதிரி இந்த பாடலோட கடைசி சொல் ஸ்ட்ராங், அம்பலமாமே அப்படிங்கிறது. ஆனா இந்த 4 வரிக்கான விளக்கம் பார்த்தோம்னா லாங். அது மாதிரி எனக்கு இந்த கிளாஸ்ல பாடம் நடத்துற மாதிரியே கிருத்திகா அப்படியே சப்ஜெக்டை விட்டு போக மாட்டாங்க. ஆனா நான் அடிக்கடி சப்ஜெக்டை விட்டு போய் வருவேன். ஏன்னா அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு அந்த தோணுதா, அது மாதிரி ஒரு விஷயம். அதனால இந்த கடைசி அம்பலமாமே அப்படிங்கிறது ஸ்ட்ராங். அது மற்ற 4 வரியும் அதெல்லாம் பார்த்தோம்னா வெரி லாங். அதனால அது மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா கிருத்திகா தான் ஒரு உதவி செய்யணும் இந்த சூழல்ல. என்னன்னா, ஞான சரியையில 28வது பாட்டு பாருங்க கிருத்திகா. இங்க வாசிச்சாலும் சரி, நீங்க வேற எங்க எடுத்து நீங்க வாசிச்சீங்கனாலும், இந்த நேருக்கு நேர் கூட்டலாம் நாட்டத்தை அப்படிங்கிறதுக்கான பொருள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். சர்க்குரு ஞான சரியையில 28வது பாட்டு, அது எடுத்து வாசிச்சீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் புலவர்கள்லயே தெய்வம் அப்படிங்கிற அடைமொழி 2 பேருக்கு தாங்க உண்டு. எண்ணற்ற புலவர்கள் சங்க காலத்துல தொடங்கி இந்த காலம் வரைக்கும் எண்ணற்ற கவிஞர்கள் புலவர்கள் இருக்காங்க. ஆனா 2 பேருக்கு தான் தெய்வ புலவருங்கிற அடைமொழி உண்டு. ஐயா பேசுறது கேட்கலங்க ஐயா.
கைலாயத்துல பூ பறிக்கிறதுக்காக, அப்பாவுக்கு பூஜை பண்றதுக்காக, அப்பான்னா இறைவன், அம்மானா இறைவி, அம்மையே அப்பான்னு வரும் மாணிக்க வாசகர். அதனால அப்பாவுக்கு பூஜை பண்றதுக்காக பூ பறிக்கணும். பூ பறிக்கிறதுக்கு ஒரு கூடை, பூக்கூடை. நம்ம கோயிலுக்கு போகும்போது கூட அந்த பூக்கூடைன்னு ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் இருக்குங்க, இப்பவும் இருக்குது. ஆனா நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்ல. கவியார்த்து சொன்னாரு பாருங்க, பயன்படுத்தாதெல்லாம் அப்டேட் பண்ணாம விட்டுட்டேன், அதெல்லாம் லேட் ஆயிடுச்சுன்னாரு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கோயிலுக்கு அப்படியே நம்ம பாட்டுக்கு கிளம்பி கோயிலுக்கு போயிடுறோம். அங்க அவங்க கவர்ல போட்டு தேங்காய் பழத்தை கொடுக்குறாங்க. ஆனா நான் எங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல ஒரு தாம்பாளத்துல தேங்காய் பழம் வச்சு கோயிலுக்கு கையில தான் எடுத்துட்டு போவோம். அது மாதிரி பூக்கூடைன்னு ஒண்ணு இருக்கும், அதுலதான் தேங்காய் பழத்தை வச்சு எடுத்துட்டு போனோம். ஆனா நம்ம அப்படி பண்றது இல்ல, நிறைய விஷயங்களை விட்டுட்டோம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால சுந்தரர் பூக்கூடை எடுத்துட்டு வருவாரு. எதுக்கு? பூ பறிக்கிறதுக்கு, எங்க பூந்தோட்டத்துக்கு. அதே மாதிரி அம்மாவும் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. அம்மா யார பூஜை பண்ணுவாங்கன்னா சிவபெருமான பூஜை பண்ணுவாங்க. குந்தி தேவி கூட துவாரகையில கிருஷ்ணரை பார்க்க வரும்போது கிருஷ்ணர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப குந்தி கேட்பாங்க, எல்லாரும் தான் ஒன்ன பூஜை பண்றாங்க, நீ யார பூஜை பண்ற அப்படின்னு கேட்பாங்க மகாபாரதத்துல. அது வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். அது மாதிரி அம்மாவும் பூஜை பண்ணுவாங்க. அம்மா யார பூஜை பண்ணுவாங்கன்னா சிவனை பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சிவ பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி ரெண்டு பெண்கள் அம்மாவுக்கு பூ பறிக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி வரும்போதுதான் சுந்தரர் அந்த ரெண்டு பெண்களையும் பாக்குறாரு. அந்த ரெண்டு பெண்களையும் எப்படி பாக்குறாருன்னா நேருக்கு நேர் பாக்குறாருங்க. நேருக்கு நேர்னு ஒரு படமே வந்தது, சினிமா படம் கூட வந்துச்சு. அது மாதிரி பார்த்த உடனே பூவை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாரு, சிவபெருமான்கிட்ட. அங்க என்னெல்லாம் நடந்தது? ஒண்ணும் இல்ல சாமி, பூ பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. நீ பூவை மட்டும் பறிக்கல, பூவையறையும் பறிச்ச அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாருங்க. மண்மேல் வேர்க்கை தீர விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாரு. மண்மேல் போய் வேர்க்கை தீர விளையாடு. வேட்கை அப்படிங்கிறதுங்க, நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா, பிறந்த உடனே நமக்கு வேட்கை அதிகமாகும், ஆசை. அந்த வேட்கை தீர விளையாடுவதற்காகத்தான் கிருத்திகா சொன்னது மாதிரி 700 வருஷம் காத்திருந்து இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷம் இருந்தோங்கிறது தெரியாது. நம்ம வைத்தீஸ்வரன் கோவில்ல போய் நாடி ஜோசியம் பார்த்தா கூட நமக்கு கிடைக்காது. அது மாதிரி அப்ப வேட்கை அப்படிங்கிறது ஒரு நேர். அப்ப வேட்கை தீர 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 நமக்கு சிவபெருமானிடத்தில் அந்த விருப்பம் என்பது ஏற்படும். அது ஒரு நேர். அந்த அந்த நேர் இருக்கு பாருங்க. இந்த கூடுதல் அப்படிங்கிறது என்னன்னா, உடலின் மீது இருக்கக்கூடிய விருப்பம் குறையும். குறைய 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 இறைவனின் முத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பம் கூடும். அங்க குறையும், இங்க கூடும். அதுதான் நேர் நேர் அப்படின்னு சொல்றது. கூட்டலாம் நாட்டத்தை. அப்ப இங்க கூடிக்கிட்டே இருக்கும், அங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் கூட்டலாம் நாட்டத்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சர்க்குரு. சர்க்குருங்கிறது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அது அதாவது என்னன்னா, குரு, அப்புறம் வல்ல குரு, அப்புறம் வல்ல சர்க்குரு. திருவருட்பால அருட்பெருஞ்சோதி திருப்பள்ளி எழுச்சின்னு ஒண்ணு இருக்கும். பொழுது விடிந்தது, என் உள்ளமன் கமலம் பூத்தது, தொழுது நிற்கின்றனன் செய்ப்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே அப்படின்னு கேட்பாரு வள்ளல் பெருமான் அந்த திருப்பள்ளி எழுச்சியில. செய்ப்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. இது காத்தால கேட்கறது நல்லதுங்க. காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு உடனே வாதனை கழிவுன்னு 20 பாட்டு இருக்கும், அதை படிச்சுட்டு அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறது சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். செய்ப்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவேன்னு.
குரு, அப்புறம் சர்க்குரு, அப்புறம் வல்ல சர்க்குரு. அதான் பாரதியார் வல்லமை தாராயோ அப்படின்னு கேட்டாரு சிவசக்தி கிட்ட. அது மாதிரி அந்த வல்ல சர்க்குரு அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய விருப்பம் குறைய, இறை அருள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விருப்பம் கூட, அப்படி கூடும்போது சர்க்குருவானவர் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பலம் அப்படின்னா சபை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அந்த சபையில வெளிப்படுதல். இப்ப அசபையில வெளிப்பட மாட்டாங்க, ஆனா சபையில தான் வெளிப்படுவாங்க. அதனாலதான் அம்பலமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எம்பலம் எனத் தொழுது ஏத்தினோர்க்கு அருள் புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் அகவல்ல சொல்லியிருப்பாங்க. இதை கிருத்திகா படிச்சிருப்பாங்க, ஆனா இப்ப அவங்களுக்கு நினைவுக்கு வரல. அது மாதிரிதான். அதனால நம்ம நமக்கு வாய்த்த குருவை நம்ம சர்க்குருவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருத வேண்டும் சொல்லக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சர்க்குரு நமக்கு அவர் சொல்றபடி நமக்கு கேட்டோம்னா எல்லா வலிமையும் நமக்கு கிடைத்து விடும். அதனால அதாவது இந்த உடல் இச்சையில உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய விருப்பம் குறைய குறைய குறையதான் நமக்கு வலிமை கூடும். அது ஒரு நேர். அப்படி வலிமை கூட 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 முத்தி என்பது நெருக்கமாகும். அது ஒரு நேர். இந்த ரெண்டும் நேர்படும் போது அந்த சர்க்குருவாக இறைவன் நமக்கு வெளிப்படுவான் அப்படிங்கிறத இந்த பாட்டுக்கான பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆனா இன்னைக்கு நீங்க திருவம்பாவையோட 20வது பாடல் பாருங்க. அது சிறப்பா இருக்கும். ஆனாலும் கூட இந்த பாட்டுக்கு நம்ம படிக்க வேண்டிய பகுதி ஓத வேண்டியது மாற்றறியாத செழும்பரும் பசும் பொன்னே. வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையில சர்க்குரு மணிமாலை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குங்க. அதுல 25 பாட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு மாலை நேரத்துல நீங்க வாசிச்சா ஓதினால் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். யாராவது ஏதாவது சொல்லணுமா? சொன்னீங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் அந்த ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, இது நன்றி நன்றிங்க. அந்த இது சத்யநாராயணன் சார் நான் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அவரை நான் நிறைய ரீப்ளேல நான் கேட்டிருக்கேன். அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த தளத்தை அதிகமா கொண்டு போயிருக்காரு. அவருக்கு பேரை நீங்க குறிப்பிடல. இல்ல குறிப்பிடல, சொன்னாங்களே லைன் சொன்னாரு. நீங்க கவனிக்க முடியாம போயிருக்கோம். கவனிக்கல நான் சொல்லல, கவனிக்க முடியாம போயிருக்கோம். அவரோட ரீப்ளேல நான் கேட்டிருக்கேன். அவருக்கு நன்றி. அவரும் லைன் அவருடைய பேரை சொன்னாரு. நாங்க சத்யநாராயணனை மறக்கவே மாட்டோமே. புட்டபர்த்தி சாய்பாபா பேரும் சத்யநாராயணன் தான். அது சத்யநாராயணன் எப்படி மறப்போம்? ரைட், சரி. அதனால இப்ப இன்றைக்கான வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா, கேட்கணுமா? சரி. இப்ப இன்றைக்கான பாடல் சர்க்குரு மணிமாலை. அதுல முதல் பாடல் 25 பாட்டு. அதுல முதல் பாடல் மட்டும் பார்க்கலாம். மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர்வண்ண கொழுந்தே கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயில் இருந்த குணப்பெரும் குன்றே வேற்றறியாத சிற்றம்பல கனியே வேற்றறியாத சிற்றம்பல கனியே விச்சையில் வல்லவர் மெச்ச
மெச்சும் விருந்தே வேற்றறியாத சிற்றம்பல கனியே விச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே சாற்றறியாதயன் சாற்றும் கழித்தாய் சாற்றறியாதயன் சாற்றும் கழித்தாய் தனி நடராஜயன் சர்க்குரு மணியே சாற்றறியாதயன் சாற்றும் கழித்தாய் தனி நடராஜயன் சர்க்குரு மணியே ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மிக்க நன்றி. அற்புதம் ஐயா. நல்ல விளக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. கவியரசு ஐயா நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நிறைவு செய்ய யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதிரின் ஞான தலைவனை நன்னுவர் என்றென்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் செய்கெடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.